மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல விப்ரோல ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதை பத்தி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃப்ரெஷர்ஸ் 2025ல பாஸ் அவுட் ஆயிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. அதை பத்தியும் நான் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பேர் பார்த்தீங்கன்னா விப்ரோ ஒர்க் இன்டிகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம். அதாவது நீங்க வேலை செய்யமாச்சு கத்துக்கவும் முடியும் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஜாப் ஓப்பனிங்கோட மெயின் மோட்டிவ். இது வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th Jan 2026க்குள்ள நீங்க அப்ளை பண்ணியிருக்கணும். இங்க வந்து அப்ளிகேஷன் விண்டோ க்ளோசஸ் இன் 7 days. அதாவது இன்னைக்கு நான் இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு 3rd Jan. ஸோ இன்னும் ஒரு 7 days மட்டும் தான் உங்களுக்கு இந்த ஜாப் ஓப்பனிங் ஓப்பனில் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜாப் ஓப்பனிங்கில் உள்ள சிடிசி பிரேக்கப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட மாதம் உங்களுக்கு 15,488 ரூபா per month வரும். அது இல்லாத அடிஷ்னல் பிரேக்கப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் பிரேக்கப்னா 4 வருஷத்துக்கு உங்களுக்கு சேலரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு சேலரின்னு சொல்கிறது வந்து ஸ்டைஃபண்ட் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு 15,000 ப்ளஸ் 488 rupees, செகண்ட் இயருக்கு 17,000 ப்ளஸ் 553 rupees, அண்ட் தேர்ட் இயருக்கு 19,000 ப்ளஸ் 618 rupees, அண்ட் ஃபோர்த் இயருக்கு 23,000. இந்த ஜாபுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் போனஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 75,000 கொடுத்துட்றாங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ஜாயினிங் போனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து க்ரைட்டீரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணோன்னா நீங்கள் பிசிஏ பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அண்ட் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களோட ஹையர் எஜுகேஷன், அதாவது எம்டெக் அப்படின்னு சொல்கிறது வந்து ப்ரீமியர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து உங்களுக்கு இது ஃப்ரீயாக கிடச்சிரும். அதை வந்து விப்ரோவே ஸ்பான்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும், 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன்னா உங்களோட பிசிஏ இல்லை பிஎஸ்சி படிச்சிருக்க மச்ச 60% 6.0 CGPA மினிமம் நீங்கள் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒன்லி வந்து நீங்கள் 2025ல பாஸ்ட் அவுட் ஆகிட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நான் 2023 2024 முடிச்சிருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ பிசிஏ வந்து நீங்கள் எங்கே முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எந்த காலேஜாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் பிஎஸ்சி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் இந்த பர்டிகுலர் டொமைனில் நீங்கள் முடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓப்பன் ஸ்கூல் ஆர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அதாவது நீங்கள் ஓப்பன் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் 10th and 12th முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன் பேக்லாக் இஸ் அலோட் அட் தி டைம் ஆஃப் ஆன்லைன் அசஸ்மெண்ட். அதாவது நீங்கள் இப்போ பிசிஏ இல்லை பிஎஸ்சி படிச்சிருக்கீங்க, ஒரே ஒரு பேக்லாக் இருக்குது. நீங்கள் இந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட் அட்டன் பண்ணுறப்ப அப்போ வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, மற்றபடி அதை அக்செப்ட் பண்ணல. ஸோ பேக்லாக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்லாக்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரியர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ஆர் எக்ஸ்பெக்டட் டு கிளியர் தி பேக்லாக் அலாங் வித் 6th செமஸ்டர். அதாவது 6th செமஸ்டர் நீங்கள் முடிக்க வச்சா இந்த பேக்லாக்கையும் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேண்டேட்டரி டு ஹவ் கோர் மேத்தமெட்டிக்ஸ் as ஒன் சப்ஜெக்ட் டியூரிங் கிராஜுவேஷன். அது பிசிஏஓ பிஎஸ்சியும் படிக்க வச்ச ஒரு 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 கோர்ஸ், அதாவது ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அது பேர் எதோ சொல்லுவாங்களே, ஒரு சப்ஜெக்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஸ்னஸ் மேத்ஸ் அண்ட் அப்ளைட் மேத்ஸ் வில் நாட் பி கன்சிடர் as a கோர் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சில அதர் க்ரைட்டீரியாஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேண்டிடேட் வந்து நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரு 3 months முன்னாடி இந்த டெஸ்ட்டை ஏற்கனவே எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் திருப்பி ஒரு தடவை. ஸோ நீங்கள் 3 monthsக்கு முன்னாடி இப்போ வந்து ஜான்வரி கரெக்டாக, ஸோ ஜான்வரிக்கு 3 மாதம் முன்னாடி, அதாவது அக்டோபருக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு டெஸ்ட் இதே மாதிரி எடுத்திருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் இந்த டெஸ்ட் எடுத்திருக்கீங்கன்னா இந்த ஜாபுக்கு இப்போ நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டு பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அசஸ்மெண்ட்டில் 80 minutes 4 செக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு செக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெர்பல் செக்ஷன் 20 minutes 20 question. செகண்ட் செக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல்
20 minutes 20 கொஸ்டின். மூணாவது செக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் 20 மினிட்ஸ் 20 செக்ஷன். வேர்பல் கடைசியில் வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட் வந்து 20 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் 1 நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ரவுண்ட் 2ல வந்து வாய்ஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த வாய்ஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு உங்களோட வாய்ஸ் வந்து எப்படி இருக்குது, உங்கள் ப்ரொனவுன்சியேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ரவுண்டு 3 பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. சர்வீஸ் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா 60 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. யூ ஆர் liable டு பே பேக் ஜாயினிங் போனஸ் ஆன் ப்ரோரேட்டா பேசிஸ் இஃப் யூ டிசைடட் டு லீவ் தி ஆர்கனைசேஷன் வித்தின் திஸ் பீரியட். அதாவது சர்வீஸ் அக்ரிமெண்ட் 60 மாதம் கிட்ட போட்டுட்டாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து கம்பெனி விட்டு வெளியே போகிறதா இருந்தால் அந்த 60 மாதத்துக்கு உள்ளே நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா நீங்கள் ஜாயினிங் போனஸ் எவ்வளோ அமௌண்ட், அந்த 75,000ல் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிட்டு தான் வெளியே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் படித்து பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜாப் வந்து மெயினாக வந்து யாருக்கு அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசிஏ பிஎஸ்சி முடித்த பசங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னடா நம்மளுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எங்கேயோ உட்காந்து ஏங்கிட்டு இருக்க ஒரு சில நம்ம ஃபாலோவர்ஸ்க்கும் இந்த ஜாப் ஓப்பனிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிசிஏ பிஎஸ்சி படிக்கிற மக்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் டேட் டு அப்ளை என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜான்வரி 10க்குள்ளே இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அண்ட் திஸ் இஸ் ஃபார் பேன் இண்டியா.